மற்றொரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் துஆ செய்தால் அந்த துஆவை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். அதுல 3ல் 1 ஏதாவது கிடைக்கும், அந்த துஆவினுடைய பரக்கத்தை கொடுக்கும். ஒன்று, அந்த மனிதனுடைய துஆ அப்படியே அங்கீகரிக்கப்படும், அல்லது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அந்த துஆ எதை கேட்கிறானோ அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது அவசியம் இல்லை, இன்னொன்று அவசியம் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த துஆவுடைய பரக்கத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும், எல்லாருக்கும் அல்லாஹ் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தை தரணும், பெரிய நோயை அல்லாஹ் தந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏதோ ஒரு 2-3 வருஷத்துல கேன்சர் உண்டாகும் சொல்லிட்டு அல்லாஹ் நாடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம என்ன துவா செய்யறோம் அல்லாட்ட துவா கேட்கும்போது, அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்த வீடக்கூடிய அல்லான்னு ஒரு 10 வருஷமா கேட்டுக்கிருக்கோம். இவருக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துல பெரிய நோய் வரப்போகும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன கவனிக்கிறான் தெரியுமா? இவன் சொந்த வீட்டை கேட்குறான், ஆனால் இவனுக்கு 3 வருஷத்துல என்னமோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அவனுக்கு அல்லாஹ் என்ன கேட்குறான், இந்த அடியான் இவ்வளவு ஆர்வமாக கேட்குறான், நம்பிக்கையோடு கேட்குறான், இந்த அடியானுடைய துவாவை வீணாக்கிடக்கூடாது. அதனால இவன் கேட்குற இந்த வீட்டினுடைய அவசியத்தை விட இவனுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம். அதனால அவனுக்கு ஏற்படவிருந்த அந்த ஆபத்தை எல்லாம் போய்க்கிறான். இப்போ இந்த துவா உண்மையிலே மதிப்பானதா இல்லையா? இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நம்ம சொந்த வீடு கேட்குறோம், 10 வருஷமா கேட்குறோம், அல்லாஹ் நிறைவேற்றவே இல்லைன்னு. ஆனால் அந்த துவா பரக்கத்தில் பெரிய ஆபத்து நீங்க இருக்கு, இது இவனுக்கு தெரியாது. இது எப்போ தெரியும்? நாளைக்கு மறுமையில தெரியும். அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அல்லாஹ் தஆலா தடுத்து விடுகிறான், ஒன்று. அல்லது அந்த துஆவை அப்படியே அங்கீகரிக்கிறான், அல்லது 2. 3வது, நாளைக்கு மறுமையிலே அதற்கான சன்மானங்களை அல்லாஹ் தஆலா சேமித்து வைக்கிறான். இந்த 2 நடக்கலன்னு வச்சுக்கிறேன், இந்த துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த நேரத்தில் இந்த துஆ